பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்ல இருந்திருக்கலாமே சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு டைலாக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி என்னடா நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி ஒரே ஒரு கப் அடித்ததால் பார்த்தா இவ்வளோ பிரச்சனைகள் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். மறக்காமல் சந்து டாக்ஸுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17 வருஷமாக தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் 18 வருஷமாக கப்படிக்காத 17 வருஷமாக கப்படிக்காமல் பார்த்தீங்கன்னா 18வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கப்படிச்சுட்டு ஆர்சிபி கொடுக்குற அலப்பறை இருக்கே, ஐயோயோ தாங்க முடியலைங்க. அப்படி என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லையா இதுக்கு ஓனர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அடுத்த வருஷம் 2026 பிளேயிங்கே வராத பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 17,000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்சிபியை பார்த்தீங்கன்னா விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எதிராக உண்மை இந்த பிரச்சனை நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆர்சிபி கப்படிச்ச அந்த ஒரே ஒரு நாளில் மட்டும்தான் இருக்குது. வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கப்படிச்சுட்டு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்னசாமி ஓன் கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. இப்போ அந்த ஒரு கிரவுண்டையும் பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறதா சொல்லிட்டாங்க. பெங்களூரில் அந்த சின்னசாமி ஸ்டேடியமே இருக்க போகிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இப்போ அது எங்கே மாற்ற போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் என்ன, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் எஃப்ஐஆரில் இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா 11 பேர் பார்த்தா இறந்துருப்பாங்க அந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்ல. என்னதான் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் நிதி உதவி கொடுத்தாலும் சரி, ஸோ ஆனால் இந்த மாதிரி நாங்கள் அவங்கள விசாரிப்போம், விராட் கோலி முடிஞ்சாக்கா விராட் கோலியை நாங்கள் விசாரிப்போம்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் யார் மேலே கேஸ் இருக்குன்னா அந்த ஒரு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலே, அதுக்கப்புறம் என்ன கர்நாடகா மேனேஜ்மெண்ட் மேலே, ஸோ கர்நாடகாவோட கிரிக்கெட் வாரியம் அவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பு அடித்ததால் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியுமா? 11 பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உயிரை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இருக்காங்க எஃப்ஐஆரில். அதுக்கப்புறம் என்ன, அடுத்த வருஷத்துக்கு 2026 பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விளையாடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்சிபி இந்த ஒரு டீமையே பார்த்தீங்கன்னா விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 17,000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கன் டாலரை பார்த்தீங்கன்னா 2 பில்லியனில் இருக்குது. ஒரு கப்பு அடித்ததால் இவ்வளோ பெரிய பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா எக்ஸப்டே பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். 17 பேர் இறப்பாங்க, கூட்ட நெரிசலில் 11 பேர் இறப்பாங்க. ஸோ இதில் நம்ம தமிழகத்தையும் சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்கான ஓனர் ஆர்சிபியோட ஓனர். இந்த ஓனருக்கே பிரச்சனை ஒரு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கத்தில் யார் தான் ஆர்சிபிக்கு ஓனர்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் சலசலப்பு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இதோட விற்றுருவாங்களா, விராட் கோலியே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கில் இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆர்சிபி விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு கப்போட பார்த்தா இந்த ஒரு ஆர்சிபி டீமை விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை யார் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் இது யார் வழி நடத்துவாங்க, இந்த பிளேயர்ஸ்லாம் மறுபடியும் ரிட்டனாக இதே விளையாடுவாங்களா இல்லை எப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. எனக்கு ஒன்றும் விளங்கலப்பா. அந்த மாதிரி தான் இப்போ ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போயாச்சும் ஆர்சிபி டீமில் அடுத்தது விராட் கோலி விளையாடுவாரா? ஸோ அடுத்த சீசனாவது விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்கன்னு தெரியல ஆர்சிபியில் விராட் கோலி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஒன்றுமே புரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஓனராக இருந்துக்கிட்டு இருந்த விஜய் மல்லையா இவங்க பார்த்தா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்தா பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தா திருடன் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபி பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டார். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற பேங்க்கெல்லாம் ஏமாற்றிட்டு கடன் வாங்கிட்டு ஓடிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பேசிக்கிட்டு வந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு போட்காஸ்ட்டில் சந்திச்சிருப்பாங்க. அந்த ஒரு போட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ நான் ஒன்றும் திருடன் இல்லை, அப்பயே நான் திருடனாக இருந்தால் ஏன் இந்தியாவுக்குலாம் வரேன், அடிக்கடி வரேன், இந்த மாதிரிலாம் நான் போகிறேன் இந்த மாதிரிலாம் ஏன் இந்த மாதிரிலாம் என்ன போய் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசாமல் இருந்தாலே நான் இங்கே வந்து இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வாங்கிய கடன்னு கேட்டிங்கன்னா 6,000 கோடி அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மொத்தமாகவே சேர்த்து பார்த்தீங்கன்னா 6,000 கோடி தான் திருப்பி தரணும். இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற கோடின்னு பார்த்தீங்கன்னா 17,000 கோடி. அப்பயே ஏன் இந்த பணத்தை எடுத்து கட்டிட்டு போயிடலாமேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு எஸ்பிஐ அந்த ஒரு பேங்க்கையும் இவங்களையும் ஒன்றா உட்கார வச்சு பேசினா தான் தெரியும் இதுக்கு அர்த்தம் நான் புரியும். அதுக்கப்புறம் நான் அடுத்த வருஷத்தில் ஆர்சிபி விளையாடாதான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஆர்சிபி விளையாடுறது கொஞ்சம் டவுட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்சிபி விற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா 100% விற்கிறதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 99% பார்த்தீங்கன்னா விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா 17,000 கோடியே 437ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கில் இருப்பாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஷாக்கிங்கில் இருக்காருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்சிபி டீமை பார்த்தீங்கன்னா விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் வாங்குவாங்க? இது பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.